2 நாட்களாக சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயும் பரபரப்பா இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மானுடைய விவாகரத்து விஷயம் தாங்க. ஏஆர் ரஹ்மானுக்கும் அவருடைய மனைவி சாயிரா பானுவுக்கு விவாகரத்தாக போகுது, நாங்க பிரிகிறோம், 29 ஆண்டுகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நாங்க பிரிகிறோம், இது நாங்க மனம் ஒத்து எடுத்த முடிவு, இதுல நீங்க கண்ணு வச்சு மூக்கு வச்சுலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இந்த விஷயத்துல யாரும் எந்த கருத்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இன்னைக்கு இணையதளங்கள்ல பல விஷயங்கள் போயிருந்தாலும் இன்னைக்கு பல பேர் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுக்கும் அவர் குழுவில் இருக்கிற ஒரு கித்தார் வாசிக்கிற பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புனாலதான் அவர் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு விவாகரத்து பஞ்சாயத்து ஓடிக்கு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தனுஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்துட்டாலே போதுங்க அந்த குடும்பத்தில் ஏதாவது விவாகரத்து பிரச்சனை ஓடும் அப்படின்றாங்க. இப்படி பல பிரச்சனைகள் பல கட்டுக்கதைகள் ஏஆர் மீது வைக்கப்படுகிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். லைக் பட்டன் லைக் பண்ணுங்க, அவங்க நண்பர் இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ் மறக்காம நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் மீது பரப்பப்படும் கட்டுக்கதைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏஆர் ரஹ்மான் அவர் இசைக்குழுவில் கடந்த ஒரு 40 புரோகிராமுக்கு மேல கலந்துக்கிட்டு கித்தார் வாசிக்கிற பொண்ணா மோகினி டே அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த மோகினி டே கல்கத்தாவை சேர்ந்தவங்க, அதுவும் இல்லாமல் ஒரு 29 வயசு அவங்களுக்கு. அவங்க திருமணம் செய்து குடும்பத்தோட இருக்கிற ஒரு பெண்மணி. இவங்கள என்ன பண்றாங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவருடைய குடும்பத்துல சேர்ந்தவங்களும் ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த சில மணி நேரங்கள்ல இவங்களும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய கணவரை விட்டு பிரிகிறோம், இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு, இதை நீங்க தேவையில்லாத கட்டுக்கதைகள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மோகினி டே அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருந்தாங்க. உடனே இங்க இருக்கிற பல நெட்டிசன்கள் உளவுத்துறை, அதாவது இவங்க உளவுத்துறைன்னு தான் சொல்லணும், உளவுத்துறை, சிபிஐ, சிஐடி, சிஐடி, இப்படி பல பேர் இருக்காங்க. அந்த நெட்டிசன்கள்ல நிறைய பேர் உடனே இங்கே கொண்டு போய் அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, இவங்க ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் குழுவில் இருக்காங்க, அதுவும் இல்லாம கித்தார் வேறு வாசிக்கிறாங்க, ஒரு 40 ப்ரோக்ராம் மேல பண்ணியிருக்காங்க, அதனால இவங்களுக்கும் இந்த மோகினி டே அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதனாலதான் சாயிரா பானுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பல குழப்பங்கள், அந்த குழப்பங்களாலதான் இன்னைக்கு டைவர்ஸ்ல நிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சிபிஐ சேர்ந்த உளவுத்துறையை சேர்ந்த நிறைய பேர் சொல்லிட்டாங்க. கொஞ்சமாச்சும் ஒரு விஷயம் தெரிய வேணாமா, ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன், இது வரைக்கும் எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காத மனுஷன், அவரை என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு பட்ட ஒருத்தர் போய் எந்த அளவு இப்படி விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க கணவன் மனைவி பிரிகிறோம் அப்படின்னா எங்களுக்குள்ள சில அழுத்தங்கள் இருந்துச்சு, அந்த அழுத்தங்களை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை விவாதம் பண்ணாத அப்படின்னாங்க. இருந்தாலும் விவாதம் பண்ணிக்கு இருக்கிறது அடுத்த விஷயம், ஏன்னா அது காரணம் தெரியல. இந்த காரணம் இவங்க தான் சொல்லணும், அந்த இவங்க 2 பேரும் சொல்லாம இதனுடைய காரணங்கள் தெரியாது. அதுக்குள்ள இங்க பல பேர் தன்னுடைய உளவுத்துறை பணியை செஞ்சுக்கிட்டு இந்த மோகினி டேவுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு மட்டமான வேலை. அதாவது ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கி தமிழனை உலக அளவில் கொண்டு போனவர் ஏஆர் ரஹ்மான். அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போதே தமிழ்ல பேசி தமிழுடைய மொழியை உலகம் அறிய செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய் இந்த அளவு விமர்சிக்கிற அளவுக்கு நெட்டிசன்கள் நிறைய பேர் இருக்கிறது ரொம்ப வருத்தத்தக்கது. இருந்தாலும் இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது உண்மையாகிறாது. அதே நெட்டிசன்ஸ் இருக்குவாங்களா, தனுஷ் இருக்காரு பார்த்தீங்களா, தனுஷ் ஏற்கனவே பல சர்ச்சைகளை சிக்கி சின்னவரமாயி உட்காந்துருக்காரு. அவர் தாவுண்டு தாவோ வேலை உண்டு நீ விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆமா நுழைஞ்ச வீடு விளங்காது அப்படின்னு சொல்ற மாதிரி தனுசு போனாலே அந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதேதான் இவர் நம்ம ஜிவி பிரகாஷோட ஃப்ரெண்டா இருந்தாரு, அதனால ஜிவி பிரகாஷ் குடும்பம் போச்சு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவரோட லிங்கா இருந்தாரு, அவர் குடும்பம் விவகாரத்தாயிருச்சு. அதே மாதிரி இவருடைய படத்துக்கு
தனுஷ் படத்துக்கு ஏர்மான் பாட்டு அமைச்சாரு, அதனால இவருடைய குடும்பம் விவகாரத்தை ஆயிடுச்சு. அப்ப தனுஷ் போற இடமெல்லாம் ஏதோ பிரச்சனை வரும், விவகாரத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நினைச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையிலே ஏதோ குடும்ப சூழ்நிலை ஏதோ நடக்குது, இந்த பழியத்துக்கு தனுஷ் மேலே போடுறாங்க. பாவம் தனுஷ் என்ன செய்வாரு, அந்த அளவுக்கு நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பழிகள் யார் மீதும் விதிக்கப்படலாம். இதை விட ஏஆர் ரஹ்மான் இது வரைக்கும் 1500 கோடி ரூபா சொத்து இருக்குப்பா. அந்த 1500 கோடியில் அவங்களுடைய மனைவி சாய்ரா பானுவுக்கு வந்து 1000 கோடி ரூபா ஜீவனாம்சமாக கொடுக்க போகிறாங்க. அப்படி ஏற்கனவே டீல் பேசிட்டாங்க. டீல் பேசி 1000 கோடி ரூபா நான் கொடுத்துறேன், நீ பிரிஞ்சிரு, உனக்கு ஜீவனாம்சம் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பசராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சாய்ரா பானுவுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக இவங்க வந்து 29 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகள்லாம் வளர்ந்து குழந்தைகளுடைய திருமணம்லாம் முடிந்து இதில் அவங்களுடைய பொண்ணு வந்து சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த திருமணம் செய்த அந்த நபர் வந்து அவர் குழுவிலே வாசிக்கக்கூடியவர். அவர் வந்து லவ் மேரேஜ் போல இருக்கு. இந்த லவ் மேரேஜ் பண்ணதுனால இவர் சேர்த்து வச்சிட்டாரு. ஏஆர் ரஹ்மான் வந்து 2 பேரையும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா சரி திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்ட்டாரு. இந்த திருமணம் செய்து கொள்ளுங்கட்டாங்களே, அந்த சாய்ரா பானுக்கு வந்து அந்த மகளுக்கு பண்ண அந்த திருமணம் பிடிக்கல. சாதாரண அந்த குழுவில் வேலை பார்த்தவருக்கு உடைய ஆளுக்காக வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி மனசை கடை வந்துருச்சு ஏஆர் ரஹ்மானோட. அதனாலதான் இந்த பிரச்சனை. அப்ப தினம்ன்றதை விட ஒவ்வொரு மணித்துளியும் ஏஆர் ரஹ்மான் மீது பல சர்ச்சையான கட்டுக்கதைகள் இங்கே வீசப்படுது. எத்தனை கட்டுக்கதைகள் வீசப்பட்டாலும் அந்த அமைதியான மனிதர், ஒரு நல்ல மனிதர், அவருக்கு இவ்வளவு சோதனைகள் வர்றது வருந்தத்தக்கதான். இருந்தாலும் இவங்களுடைய 29 ஆண்டுகளுடைய மன வாழ்க்கையில இந்த ஒரு கசப்பான சம்பவங்கள் முடிந்து அவங்க ஒரு சமாதானமாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு.